ஹாய் விவர்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் தோல் தொகையல். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய் விவர்ஸ், பாருங்கள், பீர்க்கங்காய் தோல் தொகையல், பீர்க்கங்காய் கூட்டு. பாருங்கள், இந்த பீர்க்கங்காய் தோல் ஒரு சமயம் நல்ல நார் இருக்கும். அந்த நாரை நல்லா பக்கத்தில் நார் இருந்துன்னா அதை கீழ்ச்சி எடுத்துருங்க. நல்லா செதப்பத்தாக இருக்கிறத மட்டும் தோலை நல்லா வதக்கி, காஞ்ச மிளகா, புளி அதையும் எண்ணெயில் போட்டு வறுத்து, கடலப்பருப்பு 4 வறுத்து, தேங்காய், புளி வச்சு, உப்பு தேவையான அளவு வச்சு தொகையில் அரைங்க. தொகையில் அரைச்சி அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு தாளித்து இந்த அரைச்ச தொகையில் எடுத்து அதில் போட்டு ஒரு சுற்றுங்க எண்ணெய். ஏன்னா அந்த சூடில் தான் அந்த பச்சை வாசனை போய் தொகையில் சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சாலும் கெடாமல் இருக்கும். இது பீர்க்கங்காய் கூட்டு. இது அது மாதிரி தான். நல்ல முத்தலாக இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி போட்டு, அந்த விதையெல்லாம் தூக்கி போட்டு வெறும் அந்த செதப்பத்துக்கு மட்டும் அரிஞ்சு போட்டு கூட்டு வைங்க. எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி, பீர்க்கங்காயம் போட்டு வதக்கி, கொஞ்சமாக தண்ணி வச்சு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா வேகட்டோன்னு பருப்பு சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்குங்க. சூப்பராக இருக்கும். இது தேங்காய் ஓணுன்னா வைங்க, இல்லைன்னா நம்ம பொரி அரிசி, புழுங்கரிசி இருக்குதுல்ல, பொரி அரிசி கூட வறுத்து இதில் வச்சுட்டு அரைக்கலாம். ஏன்னா நாங்கள் பழங்காலத்தில் தேங்காய்லாம் வைக்க மாட்டோம். பொரி அரிசி வறுத்து வச்சு இந்த பீர்க்கங்காய் தோல் தொகையில் அரைப்போம். செய்து சாப்பிடுங்க. ஏன்னா பீர்க்கங்காய் தோல் தொகை உடம்புக்கு நல்லது. தோல் வியாதியெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடியது. ரசம், தயிர். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.